ஹலோ மக்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மும்பையில் இருக்க மோஸ்ட் லக்ஸூரியஸ் ஹோட்டலான தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டலில் தான் சுற்றி பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை இருந்துச்சுங்க. மும்பைனாலே படத்துலலாம் காமிக்கிற முதல் விஷயம் இந்த தாஜ்மஹால் பேலஸ் தாங்க. அப்படி என்னதான் இந்த பேலஸ் உள்ள இருக்குன்ட்டு பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. மும்பை தாஜ் ஹோட்டலோட அட்டாக்ல இறந்து போனவங்களோட பேர் கூட இங்கே நினைவு சின்னமாக வச்சிருக்காங்க. அதெல்லாம் கூட போய் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பேலஸில் ஸ்டே பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் சும்மாவே உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். இந்த தாஜ் பேலஸில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் காஃபி ஆர் டீ குடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். இந்த மோஸ்ட் லக்ஸூரியஸ் ஹோட்டலில் ஒரு காஃபி என்ன ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்கன்ட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே வணக்கம், நான் கிஷோர். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேர்னி டு டெஸ்டினி. இப்போ நம்ம கேட்வே ஆஃப் இந்தியா மும்பையில் இருக்கோங்க. என் கூட பார்த்தீங்கன்னா அஸ்லாம் இருக்கார். ஹாய் ப்ரோ. இவர் கூட தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மும்பை தாஜ் ஹோட்டல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் கையில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டுன்னு இருக்காங்க. கேட்வே ஆஃப் இந்தியா இங்கே இருக்குங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல் இருக்குது. தாஜ் ஹோட்டல் முன்னாடி தாங்க இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஓப்பனில் இல்லையா, 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். இன்னும் ½ அன் ஹவர் இருக்குது. அதுக்காக இங்கேயே ஆப்போசிட்டில் உட்காந்து இங்கே போட்டிங்லாம் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கோம். கீழே கொஞ்சம் பாருங்களேன் எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு. ஃபுல்லாக பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. தாஜ் ஹோட்டல் உள்ளே போகலான்னு பார்த்தா க்ளோஸில் இருக்காங்க ரெஸ்டாரண்ட்டு. 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 தான் ஆகுது. சரி, அதனால் வெளியவே இருக்கும். ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரில. இருக்கிறதுலே எது கம்மியாக இருக்கோ அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வர வேண்டியதுதான். ஒரு சின்ன ஆசை தான் உள்ளே போகணுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் மும்பைக்கு. போய் இது கூட ட்ரை பண்ணலாம் எப்படி. சரி, அதனால தான் இவ்வளோ தூரம் வந்தாச்சே. போயிட்டு ஒரு காஃபியாச்சும் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, உள்ளே போய் மெனுவை பார்த்தா தான் தெரியும். மும்பையில் வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க. சென்னையை விட மோசமாக இருக்குது. கொஞ்ச நேரம் நிற்க முடியல, அந்த அளவுக்கு வெயில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. Few minutes later. ஃபைனலி உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி செக்கிங்லாம் பயங்கரமாக இருக்கும். உங்களோட பேகு உங்கள் பாடியே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. செக் பண்ணுற இடத்துல ஃபோன்லாம் அலௌடு கிடையாது. அதனால் அங்கே வீடியோ எடுக்க முடியல. பேலஸ் உள்ள என்ட்ரு ஆகும்போது உங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ரெஸ்டாரண்ட் போகிறேன்னு சொல்லுங்கள், அனுப்பி விட்டுருவாங்க. இதுதாங்க லாபி. என்ன கிராண்டாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க தாஜ் ஹோட்டலோட லாபி. எப்படி இருக்குது பாருங்கள் தாஜ் ஹோட்டல் உள்ள. ஓ, திஸ் இஸ் சாக்லேட்டு கூட ஷோகேஸ் வச்சுருக்காங்க. உள்ளே பாருங்கள் பிஸ்கெட் இருக்குது. அண்ட் இங்கே ஜுவல்லரிஸ் பயங்கர கிளாஸியாக இருக்குதுங்க. தர அப்படியே பளபளன்னு இருக்குங்க. ஃபுல்லாக ஏர் கண்டிஷன். இடம் ஃபுல்லாகவே ஏர் கண்டிஷன். இங்கே பாருங்கள் ஷாருக்கான்லாம் இருக்கார், ரத்தன் டாட்டா இருக்கார், சச்சின் டெண்டுல்கர் கூட இருக்காருங்க. இங்கே வந்தவங்களோட ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. இங்கே இங்க் இருக்குது பாருங்கள். அந்த இங்கில் தான் அந்த நோட்டில் எழுதுகிறாங்க போல இருக்குது. எழுதி சைன் போட்டிருக்காங்க. நாங்கள் ஒரு டவுட் கேட்டோங்க, அதை கிளியர் பண்ணுறதுக்காக எங்களை நேர்லேயே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. பயங்கரமாக கைட் பண்ணுறாங்க. இந்த ஹோட்டலில் ஒரு பிளேஸ் தெரியலன்னு சொல்லி நாங்கள் தேடிகிட்டே இருந்தோம். அந்த ஸ்டாஃபே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துக்கு. அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கில் இறந்தவங்களுக்காக தனியாக ஒரு சமாதி மாதிரி வச்சுருக்காங்க. இதுதாங்க அந்த இடம். அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கில் இறந்தவங்களோட பேர் எல்லாத்தையும் போட்டு இங்கே வால் மாதிரி வச்சுருக்காங்க. அவங்களோட மெமரிஸ்க்காக டாப்பில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபார் நவ் அண்ட் ஃபார் எவர் யூ வில் இன்ஸ்பயர் அஸ். இந்த இடம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. ஆனால் உள்ளே அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் வெளியே இருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஆர்ட். ஒரு 3D கெட்டப்பில் போட்டிருக்காங்க. ரோலெக்ஸ் வாட்ச். they didn't mention a price. the watch displayed after for a exhibition only. எக்ஸிபிஷனுக்காக வச்சுருக்காங்க. ஆனால் ஷோரூம் இருக்குது உள்ள. இந்த எல்லா ஃபோட்டோவுமே ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தாஜ் ஹோட்டலுங்க. மெமரிஸ்க்காக வச்சுருக்காங்க போல இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது பாருங்கள், அப்போ எடுத்துருக்காங்க. இங்கே உள்ள லோயா ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்துச்சுங்க. அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு தான் இந்த புக்கு. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? How much? Loya ka kawa 750. See coffee, how much? Yeah, this is tea, kawa tea. Oh my god. This is Lenga hibiscus rose petal tea, immunity tea.
Rhododendron tulsi. Blue Bahari masala chai. திஸ் இஸ் டெசர்ட் ஒன்லி. Desert of Multani gobi. Pisulo paneer tikka. அவ்வளோ 3000 4,000. 2000. 600. What is this, Baba? ஓ Which chart we will get in straight? Black chart only. 1,350. உள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? திஸ் இஸ் தி மென் ரெஸ்ட் ரூம். வெளியில் பார்த்தீங்கன்னா பெரிய மிரர் வச்சுருக்காங்க. எல்லாமே கிளாஸியாக இருக்குங்க. அண்ட் உமன் ரெஸ்ட் ரூம் அந்த பக்கம் இருக்குது. இது மென் ரெஸ்ட் ரூம். பாருங்கள், இந்த பாக்ஸ் கூட பாருங்களேன் எவ்வளோ ரிச்சாக தெரியுதுங்க. இது தாங்க ஸ்டார் ஹோட்டலோட ரெஸ்ட் ரூம். எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு. இங்கே யூஸ் பண்ணுற ஹேண்ட் வாஷ் கூட பிராண்டடாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓ மை காட், இந்த இடத்த பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. திஸ் இஸ் பியூட்டிஃபுல். செம்மையாக இருக்குங்க. டாப்பில் மும்பைஸ் ஃபர்ஸ்ட் லைசன்ஸ்டு பார் அங்கே இது. தாஜ் ஹோட்டல் உள்ளே தான் இருக்குது. உள்ளே யாருமே இல்லைங்க. அப்படியே பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. இந்த ட்ராயிங்கை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? தோழா மூவியில் கார்த்தி ட்ராயிங் வரைவார்ல அந்த மாதிரி இருக்குது. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது. வெளியே ஹால்லே வச்சுருக்காங்க. செம்ம ரிச்சாக இருக்குங்க. இது ஹோட்டலாக இல்லை மாலான்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது உள்ளே பார்க்குறதுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா மினி மாலே வச்சுருக்காங்க. பார்த்து ஃபுல்லாக பாருங்கள், ட்ரெஸ்ஸு கடை இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக ஷோரூம்ஸ். ஓ மை காட், ட்ரெஸ்ஸை பாருங்கள் என்ன ரிச்சாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. ஏடிஎம் மிஷின் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். கேஷியர்னா இங்கேயே கூட எடுத்துக்கலாம் போல இருக்குது. சோனியா ஷாப்ஸ், வாட்ச் அண்டு கேர்ள்ஸ் வியரிங் எல்லாமே இருக்குது இங்கே. ஸோ நைஸ். எஸ், பட் இட் வில் பி ஸோ எக்ஸ்பென்சிவ். வேறு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோங்க. இங்கே ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். பிஸா இதுதான் இருக்குது. பிஸா ஃபேமஸ் பர்கர் ஃப்ரைஸ் இருக்குது. காஃபி இது இருக்குங்க. இது எல்லாமே டீ ப்ரைஸ். எந்த டீ 650லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸ். வில் ட்ரை கோல்ட் காஃபி ஆர் சம்திங். சிங்கிள் ஒரிஜினல் காஃபி, கோல்ட் காஃபி. எஸ், கோல்ட் காஃபி 700. வாட் இஸ் திஸ் டானிக்? இங்கே காஃபி குடிக்கிறதுக்கு கூட உள்ளே இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தாங்க உள்ளே அனுப்புகிறாங்க. வெளியே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போக முடியும். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். கோல்ட் காஃபி தாங்க ட்ரை பண்ண போகிறோம். உள்ளே வந்தாச்சு. இதுதாங்க அந்த கோல்ட் காஃபி. எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இதுதான் 700 ருபீஸ் ஒன்று. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வாங்கினோம். பரவாயில்ல, ஒர்த்தாக தான் இருக்கும். இதுதாங்க பில்லு ஃபார் 2 person. This is the cold coffee. ஃபைனலி வெளியில் வந்தாச்சுங்க. மெமரிஸ்க்காக இந்த டப்பா மட்டும் எடுத்துன்னு வந்தாச்சு. உள்ளே வந்து ஒரு கோல்ட் காஃபி குடிச்சதுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. காஃபியும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நார்மல் காஃபி, நார்மலாக தான் இருந்துச்சு. அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாபாய் மும்பைலேருந்து.